வெல்கம் டு நாகாஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் சுக்கா, அப்புறம் எக், அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாருங்கள். மட்டன் போன்லெஸ் தனியாக, போனோட தனியாக எடுத்து வச்சுருக்கோம். எக்கும் இருக்குது. இப்போ கடாயை வச்சுக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை எடுத்து இதில் சேர்க்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சியை இது கூட சேருங்க. நெக்ஸ்ட் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 5லேருந்து 6 சேர்த்துருப்போம். உங்கள் காரத்து லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுறது ட்ரை மட்டன் சுக்கா நம்ம பண்ணுறோம். இது செமி கிரேவியாக இருந்தாலும் அது ஒரு ஸ்டைல் தான். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்காக குக்கரில் எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே, ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் மட்டன் சுக்கா உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மட்டன் இது சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. மட்டன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணணும். நம்ம போனோடு தான் மட்டன் பீசஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா அது 1 ஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, அது 1 ஸ்பூன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நம்ம மறந்துட்டோம், அதனால் இப்போ சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு கிளறிட்டு இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் நல்லா வேக வச்சுக்கோங்க. விசில் வந்துருச்சு. அந்த சைடு அப்படியே எடுத்து வச்ச முட்டையை வேக வச்சாச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது கூட ரைஸும் வாட்டரும் ஆட் பண்ணி வச்சோன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி 2 மடங்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதில் இந்த ரைஸும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் லெமன் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். தண்ணி எடுத்து வச்சு தண்ணி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நெய்யும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சைடு சுக்கா வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு. அது ட்ரைன் ஆனதுக்கப்புறம் வாட்டர் எல்லாமே ட்ரைன் ஆயிரும். அப்போ வந்து நம்ம வந்து பூண்டை வந்து தட்டி போடணும். தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இந்த ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணுறோம் கொஞ்சம். இது வந்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து பிடிக்காது. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம ட்ரை மட்டன் சுக்கா தான் சொன்னோம். நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து வந்தால் தான் மட்டனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மட்டன்லேயே வந்து எண்ணெய் வந்து இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பிரியாணி விசில் வந்து அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே இப்போ ரெடி. மட்டன் பிரியாணி ரெடி, மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து எக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.